மெடிக்கல் கேம்ப் மாரி இங்க ஒண்ணு இருக்கு. அடுத்து வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது, என்னோட பேரு அபேல். என்னோட தம்பிக்கும் எனக்கும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல. ஸோ எனக்கு வேணா என்னோட தம்பிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இத பாருப்பா இங்க இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு மெடிசன் தான் குடுப்போம். கேண்டி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட உங்க பேர சொல்லுங்க லிஸ்ட்லயும் இல்லன்னு கேட்கும்போது, நான் 8 மைல் தூரத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா உன் தம்பி கால் வலிச்சிருக்குமேன்னு கேட்கறாங்க. அவனால நடக்க முடியாது. நான் அவன தான் தூக்கிட்டு வந்தேன். அதுக்காக தான் ஊசி போடணும் அப்படின்னு கேட்கறான். இதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்றாங்க. அவரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. இவன் எவ்வளவு நாளா வந்து நடக்கல இந்த மாதிரி போலியோ எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க 2 வருஷமா அப்படின்னு இவனும் சொல்றான். நல்லா இங்கிலீஷ் பேசுறியே எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க எங்களுக்குன்னு சில ஸ்கூல்லாம் இருக்குல்ல அங்க கத்துக் கொடுத்தாங்க. எங்க அம்மா சாகுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி கத்துக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். சரி அப்படின்னு அவனோட கால்ல வந்து கூசிட்டு இதை உன்னால ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்கறான். அவனும் உணர முடியுது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இவனால உணரலாம் முடியுது, மூவ் பண்ண தான் முடியல அப்படின்னு சொல்ல அதுக்காக தான் நாங்க வந்து இந்த இன்ஜெக்ஷனை போடுறோம். அது மூலியமா அவனுக்கு எது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இத பாருப்பா நீ ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஊசி போடுறனால இது சரியாயிரும்னு சொல்லிட முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அவன் சொல்ல வரும்போது இவன் காசை காமிக்கிறான். காசு பிரச்சனை இல்ல. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ அப்படின்றான்.